சரணாகத்தனுக்கும் கைங்கரியமாக இவனுக்கும் பிரவೃத்திகள் எல்லாம் உண்டு. சரணாகத்தன் நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன்னு இருக்கலாகாது. எப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைங்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லுவார்கள். அதாவது எந்த ஒரு வைதிக காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் வைதிக காரியத்துக்கு முதல்ல இவன் ஒரு பிராணாயாமம் செய்ய வேணும். ஆச்சமனம் பிராணாயாமம் தான் முக்கியம். பிராணாயாமம் செய்ய வேணுமையான அதற்கு தர்ப்பங்கள் எல்லாம் முன்பே திருத்தி சங்கிரகம் செய்து கொள்ள வேணும். துரும்பு நறுக்குதல்னா வைதிக காரியத்துக்கு அங்கமாக தர்ப்பத்தை முதல்ல நறுக்குதல், தர்ப்பத்தை அந்த செடி அதுல இருந்து எடுத்து பறித்து கொண்டு வருதல்ங்கிறது இருக்க. அதுதான் எந்த ஒரு வைதிக காரியத்தை செய்வதற்கும் முதல் காரியம், ஆரம்பமாக இருக்கக்கூடிய அடிப்படை காரியம். ஆக எம்பெருமானை அடைவதற்கு ஏதோ ஒரு உபாயத்தை செய்ய வேணும். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த துரும்பு நறுக்குதல், தர்ப்பத்தை சேமித்தல், நறுக்குதல்ங்கிற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்னு அதை கூட செய்யலாகாது என்று நோக்கு. ஆக இப்படி எந்த ஒரு துரும்ப கூட நறுக்கலாகாதுன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ எதற்காக எம்பெருமானுடைய ஆலயத்திலே எம்பெருமானுடைய மண்டபங்கள்ல பிராகாரங்கள்லாம் திருவலகிட்டு, அதாவது அந்த இடத்த பெருக்கி அதை எதற்கு தூய்மைப்படுத்த வேணும், தால என்ன லாபம், உங்களுக்கும் எம்பெருமானால தானே மோட்சம், இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய காரியத்தால என்ன பயன், அதுவா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறது, எதற்காக இந்த செயலை செய்கிறீர்கள்னு கேட்க, இந்த செயலை செய்வதால வேறொரு லாபங்கிறது இல்லை. பெருக்கின இடம் அது பார்க்க அழகாக இருக்கு, தூய்மையுடையதாக இருக்கு. திருவலகிடாத இடம் அது அழுக்கடைந்து மாசடைந்து இருக்கு. எம்பெருமானுடைய ஆலயம் மாசற்றதாக அழுக்கற்றதாக நம்முடைய மண்டபங்களும் ஆலயங்களும் அவ எழுந்துள்ளக்கூடிய வீதிகளும் பார்க்க அழகா இருந்தா அதுவே புருஷார்த்தம். இதை செய்வதால எனக்கு மோட்சம் கிடைக்கிறது, அதால நான் செய்கிறேன் என்பதன்னு. இது செய்து அது அழகா இருப்பதே எனக்கு பயன், மற்றொரு பிரயோஜனம் வேண்டா. ஆக எம்பெருமானுக்கு இதுவே ஒரு கைங்கரியம், கதால செய்கிறோம்னு அது எப்படி அவர் எடுத்துரைத்தாரோ அதே போல சரணாகத்தர்களுக்கு இதை செய்வதால ஒரு லாபம்ங்கிறது இல்லை. ஆனாலும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நிவர்த்தியோடு இருக்கலாமான்னு சரணாகத்தர்கள் கைங்கரியத்திலே எல்லா விதமான பிரவೃத்திகளையும் உடையவர்களாக இருக்க வேணும்.